உங்ககிட்ட இவ்வளவு பெரிய மீடியம் இருக்குல்ல, ஒரு சினிமாவை வச்சு இன்னைக்கு ஒருத்தர் வந்து சிஎம் ஆயிட்டாருன்னு நம்மளெல்லாம் பேசுறோம்ல, இந்த மீடியம் ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்க கொடுத்துருக்குன்னு, ஏன் நீங்க எல்லாம் நீட்டுக்கு எதிராக ஒரு படம் எடுக்க கூடாது? அது முடியாது. ஏன் சென்சார் கிடைக்கணும்ல? ஏன் ஏன் அங்க போற? யூடியூப்ல விட்டுறீங்களா? ஏன் வீடியோ வெப் சீரிஸா வெப் சீரிஸ்க்கு சென்சார் இருக்கா என்ன? கிடையாது. இல்ல ஓடிடிக்கு கிடையாது. இல்ல எடுக்க வேண்டியதானே? ஏன்னா வருஷம் என்னாச்சு? எப்பத்துல இருந்து நீட் இருக்கு? இங்க எல்லாம் வந்து பேசுறீங்கல்ல, உங்ககிட்ட இவ்வளவு பெரிய ஆயுதம் இருக்குல்ல, உங்களால பண்ண முடியுங்களா? வெப் சீரிஸ்க்கு உங்களுக்கு என்ன அடுத்தது பண்ண முடியுங்களான்னு கேக்குறேன். அடுத்ததுன்னா இப்போ இந்த நீங்க சொல்ற மாதிரி நீட்டுக்கு தான் நான் ஒரு படம் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். அடுத்தது எனக்கு யாராவது ப்ரொடியூஸ் பண்ணணும்ல? ப்ரொடியூஸ் பண்ணாதானே நான் அடுத்தது படம் பண்ண முடியும். ஏன் படம் பண்ணணும்? நாட்டு மக்களுக்காக ஒரு நல்ல காவியம் கொடுத்துருக்கீங்க, அது போதாதா உங்களுக்கு? அதை வந்து மக்கள் கொண்டாட மாட்டாங்களா? அது கொடுத்தா என் வயிறு ரொம்பிருமா? வயிறு நம்புறதுக்கு தான் பண்றீங்க. ஆமா, அப்ப தெரியுதா? இல்ல எனக்கு உண்மையாவே இந்த கேள்வி இருக்கு. உண்மையா அதுதான். இப்ப நானுமே சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு நான் ஒரு படம் எடுக்கணும்னாலும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி எடுத்து நம்ம வந்து ஓடிடில வந்து நம்ம விட்டுறலாம். அதுக்கு அடுத்தது நான் படம் பண்ணணும்னா நான் யார்கிட்ட போய் நான் என்னால ஒரு ப்ரொடியூசர் போய் அப்ரோச் பண்ணா அந்த ப்ரொடியூசர் எனக்கு வந்து பண்ண மாட்டாங்க. தெரியுதுல்ல, நெருக்கடி கொடுப்பாங்க. தெரியுதுல்ல? அப்ப இதே மாதிரி பிரச்சனை தானே எல்லாருக்கும் இருக்கும். 2 மாசம் வந்த அரசாங்கம், நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பேசியிருந்தீங்கன்னா இந்த கேள்வியே இருந்திருக்காது. 5 வருஷத்துக்கு அவங்க நீட் ரகசியம் இல்லைன்னு சொன்னோன்னே இப்படி ஒரு போராட்டத்தை பண்ணி நீங்க எப்படிங்க எங்களை ஏமாத்தலாம்னு சொல்லி நீங்க அன்னைக்கு அந்த கோவப்பட்டு அந்த கேள்வியை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பேக் ஃபயர் ஆயிருக்காது. ஆனா 5 வருஷத்துக்கு நான் விட்டுடுவேன், எதை பத்தியுமே கேள்வி கேட்க மாட்டேன், எல்லாம் முடிஞ்சிரும், நாங்க படம்லாம் எடுத்துக்கொண்டு போய் காட்டுவோம், அவங்க அதை பார்த்து ரசிப்பாங்க, நான் வாழையை கொண்டு போய் காட்டுவேன், அவங்க வாழையை பார்த்துட்டு இப்படி ஒரு காவியம் நடந்ததே இல்லைன்னு அவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவாரு, அவரை வச்சே மாமன்னனும் படம் எடுப்பேன், இதெல்லாம் நான் பண்ணுவேன். ஆனா அங்க இருக்கும்போது நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிப்பேன். நாங்க வந்து படங்கள் எடுப்போம், நாங்க ஆம்ஸ்ட்ராங்க்கு மட்டும்தான் கேள்வி கேட்போம், மற்றதுக்கெல்லாம் கேள்வி கேட்க மாட்டோம். எங்க அதிகாரம் உங்க கையில இப்ப வந்திருக்குங்க.